நம்ம நாட்டுல ஆண்களுக்கு தான் சொத்துல பங்கு உண்டுன்னு ரொம்ப நாளா சட்டம் இருந்தது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. 2005க்கு பிறகு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்கும் இந்து வாரிசுரிமை சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்கிறது? தற்போதைய சூழல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசங்கள் பேதங்கள் எதுவும் கிடையாது. இருவரும் சமமாகத்தான் பார்க்கப்படணும் அப்படிங்கிற கூற்று பெருமளவில் எழுப்பப்பட்டு அது எல்லாராலும் ஏற்கப்படும் சூழல் தான் இருந்து வருகிறது. இருந்தாலும் ஆங்கிலேய ஏகாதிபத்திய காலத்திலிருந்து அதன் பின்னர் இருந்த சூழலையும் பெண்களுக்கு எதிராக ஏராளமான கட்டுப்பாடுகள் இருந்து வந்தன. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாமே பெண்களுக்கு மறுக்கப்பட்டு இருந்த சூழல் தான் இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லை அப்படிங்கிற கூற்று இருந்து வந்தது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்து பெண்கள் சொத்து சட்டம் அப்படிங்கிற சட்டம் தான் அவர்களுக்கான சொத்து உரிமையை பற்றி அது விளம்பி வந்தது. முன்னர் 1956ல இந்து வாரிசு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அதுல ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்து சீதனமாக கொடுக்கப்படும் விஷயங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட சூழல் இருந்து வந்தது. பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி போன பின்னாடி அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துல அப்பா அம்மா அவங்க வாயிலா வரக்கூடிய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆண் மக்கள் கோரும் வகையில எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு நிலை இருந்து வந்தது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அது 2005ல இந்து வாரிசு சட்டம் அதுல அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் 9/9/2005 அந்த காலகட்டத்திற்கு பொழுது அதன் பின்னர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களுக்கு அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில சொத்து உரிமை இருக்கிறது என்று அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் ஏராளமான பெண்கள் அதன் பின்னர் அவங்க அவங்களுடைய சொத்துக்கள்ல பூர்வீக சொத்துக்கள்ல உரிமைகள் பெற்று வந்தார்கள். இந்த சூழல்ல ஏராளமான நீதிமன்ற தீர்ப்புகளும் வெளிவந்து விட்டன. மும்பையில ஒரு டிவிஷன் பெஞ்சில் உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் 9/9/2005க்கு பிற்பட்ட காலகட்டம் தான் அவங்களுக்கான உரிமை இருக்கிறது, அதற்கு முன்பாக உரிமைகள் இல்லை சொத்துல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அது நிலுவையில் இருந்த நிலையில அதே போல வேறொரு வழக்கு ஒரு தனி நீதிபதி முன்னாடி, அதாவது உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்னாடி வழக்கு விசாரணைக்காக போன பொழுது அவர் அந்த டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்புக்கு மாறாக முற்றிலும் மாறாக ஒரு தீர்ப்பு வழங்கி 1956லேயே அந்த சட்ட திருத்தம் வந்த சட்டத்தை 2005ல சட்ட திருத்தம் வந்த காரணத்தினால பெண்களுக்கு 9/9/2005க்கு முன்பாகவே அந்த அவங்களுக்கான உரிமைகள் இருக்கிறது, ஆகவே அவங்க சொத்துக்கள உரிமைகள் கோரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினார். இப்படி மாறுபட்ட தீர்ப்புகளை டிவிஷன் பெஞ்சும் ஒரு தனி நீதிபதியும் கொடுத்து விட்ட காரணத்தினால அதை ஃபுல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அதாவது 3 பேர்ல ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சு அவங்க சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த ஃபுல் பெஞ்ச் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னா அது ஒரு நீண்ட நெடிய விசாரணையை மேற்கொண்டு இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஆலோசித்து அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 1956ல கொண்டு வரப்பட்ட சட்டம் அது 17 ஜூன்ல கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தினுடைய ஒரு சட்ட சரத்து 6 தான் அது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 2005ல அது அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்க காரணத்தினால அந்த சட்டத்தினை பொறுத்த வரைக்கும் அது பின்னோக்கி பாயக்கூடிய சட்டம். அது 1956ல ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்பாக பிறந்த நபராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதற்கு பின்பாக பிறந்த நபராக இருந்தாலும் சரி, சட்ட திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டதோ, அதாவது 9/9/2005ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அந்த காலகட்டத்தில் அந்த பெண் உயிரோடு இருந்திருந்தார் என்றால் அவருக்கு சொத்துல உரிமை இருக்கிறது, அவருக்காக பூர்வீக சொத்துல உரிமை கோரலாம் சொல்லி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பின் வாயிலாக ஒரு தேசிய அளவில் ஒரு நாட்டு இந்தியா முழுமைக்கும் ஒரு அரசாங்கத்தால் ஒரு சரிய வழிகாட்டுதல் கொண்டு வரப்பட்டு அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய பட்சத்தில் அந்த பெண்களுக்கு எல்லா வகையிலும் சரி அவங்களுக்கும் ஆண்களைப் போலவே ஆண் மக்களைப் போலவே பெண்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பு உறுதுணையாக விளம்பி இருக்கிறது. மீண்டும் வேறொரு விளக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.